மற்றுமொரு அண்மை செய்தி. விடிகாத அரசின் துணை முதல்வரின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பாரதி சாலையில் எஸ்எம் சாஹிப் தெருவில் குடிநீர் பிரச்சினை குறித்து புகார் அளித்த தாய் மகளை திமுக, காங்கிரஸ், விசிக நிர்வாகிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின். அவரது தொகுதியான திருவல்லிக்கேணி தொகுதியில் கடந்த 3 மாதமாக பல்வேறு இடங்களில் குடிநீர் வராமல் இருந்திருக்கிறது. குறிப்பாக 114வது வார்டு பாரதி சாலை அருகே இருக்கக்கூடிய முஃப்தி அமீருல்லா சாலையில் கடந்த 3 மாதமாக குடிநீர் வரவில்லை என கூறி அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இதனால் வீடுகளுக்குள் குடிநீர் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே கடுமையான பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த 114வது வார்டுக்குட்பட்ட முஃப்தி அமீருல்லா சாலையில் வசித்து வரும் கற்பகம் சுப்புலட்சுமி ஆகிய 2 பேரும் சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல குடிநீர் வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த புகார் குறித்து கேட்டபோது தங்களிடம் புகார் அளிப்பது சரியல்ல, அருகில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் புகாராக தெரிவியுங்கள் என அந்த கற்பகம் சுப்புலட்சுமி ஆகியோரிடம் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் 2 பேருமே நாங்கள் வரி செலுத்துவது, குடிநீர் வரி செலுத்துவது மாநகராட்சி அதிகாரிகளிடம்தான், குடிநீர் வாரியத்திடம்தான், நாங்கள் எதற்காக திமுக நிர்வாகியிடம் புகார் அளிக்க வேண்டும் என அவர்கள் அங்கு மாநகராட்சி ஊழியர்களிடமும் குடிநீர் வாரிய ஊழியர்களிடமும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதனை தொடர்ந்து அங்கு குடிநீரை பிரச்சனையை சரி செய்வதற்காக வந்த அதிகாரிகள் அருகில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியான சந்திரனிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அங்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், அதே போன்று விசிக நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவருமே சேர்ந்து இந்த புகார் அளித்த கற்பகம் மீது கடுமையான கொலைவெறி தாக்குதலை திமுக நிர்வாகி சந்திரன், அதே போன்று காங்கிரஸ், விசிக நிர்வாகிகள் 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் கற்பகம் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும், சுப்புலட்சுமிக்கு கை, கால், உடல் பகுதியில் பல்வேறு இடங்களில் காயப்பட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் பாதிப்படைந்த அந்த கற்பகம் என்பவரை இன்று காலையில் நாம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று விசாரித்த போது அவர் இதயம் மற்றும் குடல் பாதிப்புகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கடந்த பல மாதங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், தனக்கு குடிநீர் கிடைக்காமல் கடந்த 3 மாதமாக இந்த திருவல்லிக்கேணி தொகுதியில் அவதிப்பட்டு வந்த தன்னை இது போன்ற திமுக நிர்வாகி சந்திரன் கடுமையாக தாக்கி அடித்து மண்டையை உடைத்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் அளவுக்கு என்னை தள்ளிவிட்டார். நான் மட்டுமல்லாமல் எனது மகளையும் திமுக நிர்வாகிகள் கடுமையாக தாக்கிவிட்டதாக கூறி அவர் நம்மிடையே வேதனை தெரிவித்திருக்கிறார். இதில் விவரம் என்னவென்றால், குடிநீர் வராமல் 3 மாதமாக அவதிப்பட்டு வரும் அந்த 114வது வார்டு மக்களுக்கு நேரடியாக குடிநீர் வாரியத்திடம் போய் புகார் அளித்தால் திமுக நிர்வாகியிடம் தெரிவிக்குமாறு மாநகராட்சி குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார் நம்மிடையே. இது குறித்து காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறித்து அருகில் உள்ள திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தால் இதுவரையில் சம்பவம் நடைபெற்று 4 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் மீது திருவல்லிக்கேணி போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட கற்பகம் நம்மிடையே வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். வரி செலுத்துவது, வரி பெறுவது என அனைத்துமே குடிநீர் வாரிய அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் வரி பெறுகிறார்கள், குடிநீர் வாரிய அதிகாரிகள் மனு பெறுகிறார்கள். ஆனால் புகாரை மட்டும் திமுக நிர்வாகியிடம் புகார் அளிக்க சொன்னால் எப்படி நியாயமாகும் என்ற கேள்வி எழுப்பிய இந்த கற்பகத்தை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், விசிக நிர்வாகிகள் என இருவருமே சேர்ந்து தன்னை கடுமையாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியது தங்களுக்கு மிகுந்த உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இருத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட கற்பகம் என்ற பெண்மணி நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கற்பகத்தையும் சுப்புலட்சுமி ஆகிய இருவரையும் அந்த பகுதியில் திமுக நிர்வாகிகள் அடித்து பட்டப்பகலில் அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைவருமே அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். வெளியே உக்காந்து என் கூட ஒரு 2 பேர் உக்காந்தாங்க, லேடிஸ், ஒரு வயசான பாட்டி, அவங்களாம் உக்காந்து ஜெய் வந்தான். ஜெய் கிட்ட நாங்க பேசினும் போதும் ஒத்தனா வந்தான். முதல் மகேஷ் வந்தான், 2வது சந்திரன் வந்தான், இதை வந்தான். நீங்களாம் வராதிங்கப்பா, நாங்க பேசுறேன்னு. நாங்க சொன்னாதான் இவங்களாம் செய்வாங்க, உங்க இஷ்டத்துக்கு ஆளு கிடையாது, என்னப்பா உங்க இஷ்டத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கினே இருக்கும்போது எடுக்கல கல்லு மண்ணு அசிசிவம் தகாத வார்த்தைலாம் அந்த சேகர் கேட்டு இந்த சந்திரனும் மகேசன் கிட்ட கூட அந்த விஜயாவதி அவதான் சீண்டி குத்துனா, அவ பொண்டாட்டி, சந்திரன் பொண்டாட்டி. இந்த முளை அந்த முனை வரைக்கும் அவங்க ஆள் கட்டி வேலை பண்ணிக்கின்னு நல்லடி இவங்க 2 பொம்பளைங்களும் இந்த 3 ஆம்பளைங்களும் சேர்ந்துக்கின்னு என்ன கல்லாலியும் கட்டாளி ஆச்சு. நான் அடிச்சு விழுந்த என் பொண்ணு மேல இருந்தா, எனக்கு தெரியல. என் பொண்ணை ஓடியாந்து அந்த பொண்ணை முடி குச்சி சொல்லிட்டு அந்த பொண்ணை அச்சு தள்ளிட்டாங்க. எனக்கு அச்சு தள்ளில அந்த பொண்ணு வாமதூரா இருக்கிறான், நல்லாயப்பட்டு இருக்கிறான். அந்த போலீஸ் அன்னைக்கு வந்தாங்க பாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இன்னும் எது கூட நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத இந்த கதி பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. எங்க வந்து கலைஞர் அவன் டிஎம்குல போலீஸ் சொல்லி இன்ஸ்பெக்டருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் போலீஸ் அராஜகம் பண்ணி எங்களை இன்னும் ஒரு நாள் கூட வந்து எங்களை பார்க்கல. போய் கேச போட்டு அந்த சேகர் ஓமந்தூரெல்லாம் ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லி நைஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எங்க வைத்தியத்தில் கூட்டுது ஆம்பளை இல்லாததுக்கு எனக்கு ஒரு நாயம் பார்க்கணும்.